ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் டிஎன்பிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎல்லுடைய 21வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லீஸும் ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் வந்து மோதுறாங்க. சென்னையும் திருச்சியும் வந்து மோதுகிற மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து ஜூன் 23ஆம் திங்கட்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:15 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர சான்ஸ் இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போது நேற்று மேட்சஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போடலை. லாஸ்ட் 2 மேட்சஸ்க்கு வீடியோ வந்து போடலை. ஏன்னா அதுக்கு மேட்ச் வந்து போட்டிருந்தோம். லைக்கா கோவை கிங்ஸுக்கும் என்ஆர்கேக்கும் நடந்த மேட்ச்சு ஜூன் 21 நடந்த மேட்ச்சுக்கு வந்து போட்டிருந்தோம். அந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வந்து போகலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே டிஎன்பிஎல் வந்து சரியாக வந்து போக மாட்டேது. ஒரு மேட்ச் தான் பார்த்திங்கன்னா 8 பிளேயர் டு 9 பிளேயர் வந்து கரெக்டாக வந்து வந்தாங்க. மற்ற எந்த மேட்சும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக வந்து வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பயங்கரமாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க எல்லாமே. டோட்டலி பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் தான் ஆகுது எல்லா மேட்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆர்டர் பயங்கரமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. இம்பேக்ட் பிளேயரை வந்து மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க. ஒரு மேட்ச் விளாண்ட பிளேயர் அடுத்த மேட்ச் இருக்க மாட்றாங்க. ஏகப்பட்ட இது வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் அக்யூரஸிங்கிறது சரியாகவே வந்து வரமாட்டேது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎல் எப்பவுமே டேட்டா வந்து ராங்காக இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒர்க்காக வந்து மாட்டேங்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி வராரு, ஒரு நாள் அவர் இறக்காமல் இன்னொருத்தர் இறக்குறாங்க. ஒரு நாள் ஒருத்தர் பவுலிங் போகிறாரு, அடுத்த நாள் பவுலிங் போட மாட்டார். இப்போ இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் பவுலிங்கே போடலை. அதுக்கு மேட்ச் ஃபுல்லாக பவுலிங் போட்டார். ஸோ போன மேட்ச் நம்ம அவர் கேப்டனில் கொடுக்குறோம், நல்லா இருக்குது பவுலிங் போட்டால் விக்கெட் எடுப்பார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பவுலிங்கே போடலை. ஸோ அவர் எப்படி அப்புறம் பாயிண்ட் எடுப்பார்? பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து வராரு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சிறைன்னு புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க. நேற்று வந்து போடாமல் இருந்தேன். அதனால் இப்போ வீடியோ போடுங்க வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கண்டிச்சு கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு மேலே இது வந்து நடக்காதது அவங்க கையில் தான் வந்திருக்கு. கரெக்டான பேட்டிங் ஆர்டர் வந்து இறக்குனாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வந்து இருக்கும் ப்ரெடிக்ஷனு. பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றுறது, பவுலிங் ஒருத்தனுக்கு கொடுக்குறது, அப்புறம் ஒருத்தனுக்கு கொடுக்காமல் இருக்குது. 10 ஓவருக்கு மேலே பவுலிங் போடுறவங்க கொண்டாந்து பவர் பிளேயில் கொடுத்து 2 ஓவரில் அடி வாங்க விட்டு அடுத்தவனுக்கு ஓவர் கொடுக்காம நிப்பாட்டுறது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு வந்து இருந்தாங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது சுத்தமாக வந்து ஒர்க்கே வந்து ஆகாது. அப்புறம் நான் ட்ரீம் லோன் கொடுக்காம வின்னிங் ப்ரெடிக்ஷன் மட்டும் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரஸிங்கிறது 100க்கு 100 கரெக்டாக வந்து வருது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்சில் நான் வின்னிங் ப்ரெடிக்ஷன் 2 டீம் கொடுத்துருந்தேன். 2 மேட்ச்சுக்கு 2மே பார்த்திங்கன்னா பக்கா வந்து வந்துருந்துச்சு. அது நான் ட்ரீம் லோன் எப்போல்லாம் பண்ணுறேனோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மிஸ் பண்ணுறேன். 1-2 மேட்ச்சு அது வந்து சொதப்புது, தப்பாக போகுது. ஏன்னா அது நான் ட்ரீம் லோன் வந்துட்டேனாலே பிளேயர்ஸ் வந்து என் மைண்டுக்கு வந்துடுவாங்க. நான் பிளேயர்ஸை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து போகிறப்போ இவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ மாற்றி பண்ணுறாங்க பாருங்கள். மாற்றி பேட்டிங் ஆடுற வரைக்கும் எல்லாத்தையும் சொதப்பி விட்றாங்க. ஸோ அதனால் வின்னிங் ப்ரெடிக்ஷன் சரியாக அமைய மாட்டேது. இப்போ நேற்று மேட்ச்சுக்கு நான் ட்ரீம் லோன் வந்து எடுக்கவே வந்து இல்லை. ஸோ நேற்று ப்ரெடிக்ஷன் கொடுத்த வின்னிங் ப்ரெடிக்ஷன் பக்கா வந்து வந்துச்சு. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்குறவங்களும் நீங்கள் ட்ரீம் லோன் பண்ணாதீங்க, வின்னிங் ப்ரெடிக்ஷனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா முழு கவனம் செலுத்துங்க, அதான் கரெக்டாக வருது, நீங்கள் ஏன் ட்ரீம் லோன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க நீங்கள் ட்ரீம் லோன் ப்ளே பண்ணுறவங்க என்னன்னு கேட்குறீங்கன்னா, எங்களுக்கு ட்ரீம் லோன் வேணும், ட்ரீம் லோன் கொடுங்க, வின்னிங் ப்ரெடிக்ஷன் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. 2மே முக்கியம் தான். ஆனால் 2மே கரெக்டாக வரணும்னா இவங்க மேட்ச் வந்து ப்ராப்பராக ஆடணும், ப்ராப்பராக பேட்டிங் ஆர்டர் இருக்கணும், ப்ராப்பராக பவுலிங் கொடுக்கணும். எல்லாமே ப்ராப்பராக அமைஞ்சால் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது பக்காவாக வந்து வரும். அக்யூரசி பார்த்திங்கன்னா 90% கூட வந்து வரும். ஏன்னா டிஎன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு டேட்டா வந்து எனக்கு வந்து பக்கா வந்து ஒர்க் ஆகும். என்ன தான் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸாக இருந்தாலும், இந்தியன் பிளேயர்ஸாக இருந்தாலும், மற்ற அதர் ஸ்டேட் பிளேயர்ஸாக இருந்தாலும், தமிழ்நாடு பிளேயர்ஸ்னு வரப்போ எனக்கு அவங்களுடைய நேமில் கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து அக்யூரேட்டாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு விஷயமாக வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் என்னால் மற்ற மேட்சஸை விட டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளாட்றப்போ கரெக்டாக கொடுக்க முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஏகப்பட்டதை மாற்றிடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து இவர் இங்கே இறங்குவார்னு சொல்லிட்டு தான் கணிப்போம். இங்கே இவர் பவுலிங் போடுவார், இங்கே இவர் இறங்குவார், அப்போ இவர் விக்கெட்டாக வர மாட்டாராங்கிற மாதிரி கணிப்போம். அங்கே அவர் இறங்காமல் போகிறாரு, வேற ஒரு பவுலர் போடுறாரு, பின்னாடி இறங்குறவர் முன்னாடி இறங்குறப்ப இது எல்லாமே மாறி போயிடும். இவர் விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தார், விக்கெட் எடுக்க மாட்டார். இவர் பேட்டிங் ஆடுவார்னு சொல்லியிருந்தால் அவர் ஆடாமல் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், கரெக்டான பேட்டிங் ஆர்டரில் மேட்ச் இறங்கிட்டு இருப்பாங்க, நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சம்மந்தமே எல்லாம் பேட்டிங் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அன்றைக்கி பார்த்தா டீமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே இப்படி தான், இவங்க ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பண்ணி கெடுத்துட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி என்ஆர்கே மேட்ச் வந்து நடந்துச்சு, எல்கேகே மேட்ச்சு. அதில் அருண் கார்த்திக் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1 டவுன் அதுக்கு மேலே தான் வந்து வருவார். அன்றைக்கி பார்த்தா திடீர்னு வந்து ஓப்பனிங் வந்து இறங்குறாரு, தேவையே வந்து இல்லை. அதாவது அந்த மேட்ச்சில் ஒரு 200க்கு மேலே ஸ்கோர் போயிருந்துச்சுன்னா சரி பேட்டிங் ஆர்டரை மாற்றுறாங்க, ஒரு நியாயம் இருக்குது. இல்லை ரொம்ப கம்மியான டோட்டல் ஒரு 100 ரன்னு கீழே தான் அந்த டீம் அடிச்சிருக்குன்னா இவங்க பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஒரு வேறு பிளேயரை இறக்கி விட்றாங்க, நீ போய் அடிச்சிட்டு வா, கம்மியான ரன் தான் இருக்குன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுவுமே கிடையாது, எல்லா மேட்சும் வர மாதிரி தான் ரன் வந்திருக்கு, 160 தான் ஸ்கோரு. அதுக்கு போய்ட்டு எதுக்கு பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும்னு வந்து சுத்தமாக வந்து தெரியல. ரித்திக் ஈஸ்வரன் வந்து சீக்கிரம் வந்து வருவார், அவரை கொண்டு போய்ட்டு எங்கேயோ வந்து இறக்குறாங்க. ஸோ அன்றைக்கி டோட்டலாக அவங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி மேட்சே வந்து லாஸ் ஆகிட்டாங்க.
ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎல் பிக்ஸிங்க அப்படி இப்படி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. ஏன்னா இம்பாசிபிளான ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டீம் வந்து பாசிபிளான ஸ்டேஜுக்கு போகுது வின்னிங்கில். இதெல்லாம் ரேராக ஒரு மேட்ச் நடக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா மேட்ச்லையுமே வந்து நடக்குது. சுத்தமாக விளாட தெரியாத மாதிரி வந்து விளாட்றாங்க. எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் பிளேயில் சுத்தமாக ரன்னே அடிக்க மாட்றாங்க. அதுக்காக ரன் அடித்து டீம் வந்து நல்ல ஸ்கோர் வந்து வந்துடுறாங்க. ஸோ ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது டிஎன்பிஎல். எதுக்கு இப்படி நடக்குது, எதுவும் பிக்ஸிங் எதுவும் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு. ஸோ ஒரு மேட்சஸ் வந்து ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் அதில் ட்ரீம் 11ங்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த கரெக்டான டீமை வந்து செட் பண்ணவே வந்து முடியாது. அந்த 11 பேரை கரெக்டாக கொண்டு வரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி மேட்சஸில். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறவங்க எம்எல்சி பண்ணுங்கள். எம்எல்சி பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து போயிட்டுருக்கு, நீட்டாக வந்து வருது. என்னால் அதுக்கு கொடுக்க முடியலை, அதுக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் கொடுக்காம இருக்கேன். முடிஞ்சளவு அதை வந்து கொடுக்க வந்து பார்க்குறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் மேட்சஸை பாருங்கள், ப்ராப்பராக நடக்குது. இந்த டிஎன்பிஎல் மாதிரி கொலாப்ஸ் ஆகி இப்படி அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றி இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லாமல் நீட்னஸாக நடக்குது. அந்த மாதிரி மேட்சஸில் தான் பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 வந்து ஈஸியாக வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து போட முடியும், நம்பி போடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வரும். ஸோ இவங்க இதில் வந்து நம்ம ட்ரீம் 11 கொடுக்குறதே வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் கணிச்சு கொடுத்தாலும் இவங்க எதையாவது போட்டு சொதப்பி உழப்பி பார்த்திங்கன்னா கெடுத்து வச்சிடுறாங்க. சரி என்னென்னு வந்து பார்ப்போம். இருந்தாலும் நான் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்கேன். உங்களுக்கே வந்து தெரியும். சரி இன்றைக்கி மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் vs டிஜிசி ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் 23ஆம் நடக்குது. 5-2 காம்பினேஷன், அதாவது புதனும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு ஏகே ரஹ்மான், அவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஹரிஹரன், அவருக்கு நல்லா வந்திருக்கும். அவர்கிட்ட வந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நாராயண் ஜெகதீசன், இவரை பார்த்திங்கன்னா போன மேட்ச் சீக்கிரமே இறக்கி விட்டாங்க. இந்த மேட்ச் ஒரு எந்த ஆர்டரில் வருவார் நமக்கு வந்து தெரியாது. 1 டவுன்லேயும் வரலாம், 3வது 4 தான் வரலாம். ஸோ என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அப்படி வந்தாங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா விஜய் சங்கர்கிட்ட வந்து ஒரு விக்கெட்டும் பவுலிங் போடுவாரான்னு தெரில. ஏன்னா போன மேட்ச் போடவே வந்தில்ல. இந்த மேட்ச் பவுலிங் போட்டால் கண்டிப்பாக விக்கெட் விழுகும். பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பார். ஒரு 25-30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பாபா அபர்ஜித், அவர்கிட்ட வந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்வப்னில் சிங், இந்த மேட்ச் பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் வரைக்கும் விழுகும். தினேஷ் ராஜ் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பார். அபிஷேக் தன்வர் நல்லா வந்து இருக்கும், 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்குது. லோகேஷ் ராஜ் 1 விக்கெட் எடுப்பார். பிரேம்குமார் 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்துருக்கு. சிலம்பரசன் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸில் வந்து பார்த்தோம்னா அகமது, அவருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும். அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சுஜய்கிட்ட வந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கௌசிக் நல்லா வந்து இருக்கும், 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து யாதவ், பேட்டிங் வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவார், பவுலிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அடுத்து ஜாஃபர் ஜமால் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ராஜ்குமார் 30 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராஜ்குமார் வந்து 2 மேட்ச் வந்து சரியாகவே வந்து வரலை. இவரால் தான் பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 தப்பாக போச்சு. இந்த மேட்ச்சு இவர் வந்து எனக்கு கரெக்டாக வருது. அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக வருதுன்னு சொல்லலை, 2 மேட்ச் நான் விளாட மாட்டான்னு சொன்னேன், பெருசாக அடிக்க மாட்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சு எனக்கு வந்து இவர் நல்லா விளாடுவார்னு வந்து வருது. ஸோ அப்படின்னா எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இது மாறி கூட போகலாம், இவரோட டேட்டா கூட தப்பாக இருக்கலாம். ஸோ என்னங்கிறது பார்த்துங்க. இந்த மேட்ச்சு என்னுடைய கணிப்புப்படி இவர் இந்த டேட்டா கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி சூப்பராக விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இவர் வந்து 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பி சரவணகுமாருக்கு வந்து நல்லா வந்து இருக்கும், அவர் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து சுரேஷ்குமாருக்கு டீசெண்டாக வந்து இருக்கும். முகிலேஷ் இந்த மேட்ச் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. இவர் டேட்டா கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி வந்தோடனே பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு வந்து போயிடுவார், பாயிண்டே எடுக்க மாட்டார். மிஞ்சி போனால் 25-30 ரன்ஸ் 30 பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே வந்து இல்லை. அடுத்து கணேஷ் 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதிசயராஜ் டேவிட்சன் 2 விக்கெட் வந்து எடுப்பார். ஈஸ்வரனுக்கு சூப்பராக இருக்கும், அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ சிஎஸ்ஜிலையும் டிஜிசிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ இப்போ நான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்து கொடுக்க போகிறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வராங்க, ஆல்ரெடி விளாட மாட்டாங்க. ஏன்னா நான் அன்றைக்கி நிர்மல்குமார் வந்து நான் கொடுத்துருந்தேன். நிர்மல்குமாருக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. அன்றைக்கி இருந்தாருன்னா கண்டிப்பாக கேப்டன் பாயிண்டே வந்து எடுத்திருப்பார். அவர் பார்த்திங்கன்னா இம்பேக்டில் வச்சுருந்தாங்க. நான் அவர் டீமில் வருவான்னு சொல்லிட்டு டீமில் கூட டெலிகிராம் சேனலில் கூட அப்டேட் வந்து பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கி டீமில் வந்து வரல, வேறு ஒரு பிளேயர் வந்து இறக்குனாங்க. எல்லா மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா 3 to 4 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் வந்து வராங்க. ஒரு டீமுக்கு 2 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் வந்து இறக்குறாங்க. ஆல்ரெடி இருக்க பிளேயர் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து 12 பேர் கொடுத்தாலும் அதில் 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் நான் எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்து சொல்கிறேன். இதில் யாராவது இல்லாத பட்சத்தில் அவங்கள நீங்கள் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க, அந்த 12 பேர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா ஏகே ரஹ்மான், ஹரிஹரன், விஜய் சங்கர், பாபா அபர்ஜித், அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், அகமது, கௌசிக், யாதவ், ராஜ்குமார், பி சரவணகுமார்,
அதிசயராஜ் டேவிட்சன், கே. ஈஸ்வரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ நாராயண் ஜெகதீசன், ஸ்வப்னில் சிங், எம். சிலம்பரசன், எஸ். சுஜய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறங்க டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ சொல்லிக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனுங்கிறது இந்த 22 பிளேயர்ஸ் வச்சு மட்டும் எடுத்த ப்ரெடிக்ஷன் தான். இதில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரசி கம்மியாக இருக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இல்லை பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணும் பட்சத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து கம்மியாகிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் புதுசாக யாரும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் அதை வந்து டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 13 பேர்கிட்ட ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸாக்டான 11 பிளேயர் யார் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் தன்வர், ஏ.கே. ரஹ்மான், டபிள்யூ அகமது, ஜே. கௌசிக் இவங்க 4 பேரே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ போன மேட்ச்சில் நம்ம நிர்மல்குமார் கேப்டனில் கொடுத்தோம். அவர் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இல்லாமல் போயிட்டார். ஸோ கேப்டன் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா வெளில வந்து போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 4 பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக யாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் பி. சரவணகுமார், கே. ஈஸ்வரன் இவங்க 2 பேருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து போய் வந்து பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.